பாஜக தலைமை அலுவலகம் வந்த பிரதமர் மோடி பேசுகையில், மக்கள் தொடர்ந்து 3வது முறையாக எங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டளித்த வாக்காளர்களுக்கு நன்றி கூறுகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக செய்த மக்கள் நலப்பணிகளை தொடர்ந்து செய்வோம் என தெரிவித்தார். நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூடுகிறது. தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நாளை அமைச்சரவை கூட்டம். கூட்டணி கட்சிகளை நம்பியிருக்கும் சூழ்நிலையில் நாளை ஆலோசனைக் கூட்டம் நடக்கவுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் மோடி 1.52 லட்சம் ஓட்டுகள் பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். மோடி 6,11,439 ஓட்டுகளும், காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் 4,59,084 ஓட்டுகளும் பெற்றனர். இதன் மூலம் 3வது முறையாக வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வெற்றியடைந்துள்ளார். 3வது முறையாக வெற்றி கிடைத்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். மக்களின் நலனுக்காக நாங்கள் செய்த பணிகளை தொடர்ந்து செய்வோம். வெற்றிக்கு காரணமான தொண்டர்களுக்கு தலை வணங்குகிறேன் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்து பாராட்டியுள்ளார். ஒடிசா சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. அதற்கு ஒடிசா மக்களுக்கு நன்றி சொன்னார் பிரதமர் மோடி. இது நல்லாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவோம். ஒடிசாவை முன்னேற்றத்தின் புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வோம். தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட கட்சியினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேனி லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் 5,71,493 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 2,92,669 ஓட்டுகள் பெற்று 2வது இடம் பிடித்தார். திமுகவை எதிர்த்து நேரடியாக களம் கண்ட அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி 1,55,587 ஓட்டுகள் பெற்று டெபாசிட்டை இழந்தார். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையில் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. நிதிஷ்குமார் கட்சி எம்எல்சி காலித் அன்வர் நிதிஷ்குமாரை விட சிறந்த பிரதமர் யார் இருக்க முடியும் என கூறி பிரதமர் கனவை தொடங்கி வைத்துள்ளார். 400 என்ற இலக்குடன் தேர்தலை சந்தித்த பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 290 இடங்களை மட்டுமே பெற்றுள்ளது. தனி பெரும்பான்மை பெறாததால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடனேயே ஆட்சி அமைக்கும் நிலையிலேயே மோடிக்கு மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் டிஆர் பாலு 7,58,611 ஓட்டுகளும், அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் 2,71,581 ஓட்டுகளும் பெற்றனர். டிஆர் பாலு 4,87,029 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். செய்தியாளர்களிடம் பேசிய டிஆர் பாலு, முதலமைச்சர் டெல்லி செல்கிறார். மாலை நடைபெறும் இண்டி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறோம். இண்டி கூட்டணியின் தலைவர்கள் பேசி நல்ல ஒரு அறிவிப்பை தெரிவிப்பார்கள். கண்டிப்பாக இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். பிரதமர் மோடி தலைமையில் ஜூன் 5ஆம் தேதி காலை மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அடுத்த 100 நாட்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு 4.50 லட்சம் ஓட்டுகள் அளித்து அன்பையும் ஆதரவையும் அள்ளி தந்திருக்கும் கோவை மக்கள் அனைவருக்கும் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சகோதரர் ராஜ்குமாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவை அடுத்து அண்ணா அறிவாலயம் வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்டாலின் பேசுகையில், இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி. வெற்று பரப்புரைகளுக்கு எதிராக மக்கள் அளித்த தீர்ப்புதான் இந்த வெற்றி என கூறினார். நிறைவாக பிரதமர் பதவி பற்றிய கேள்விக்கு என் உயரம் எனக்கு தெரியும் என முன்னாள் முதல்வர் கருணாநிதி பாணியில் ஸ்டாலின் பதிலளித்தார். காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளராக இருப்பவர் அம்ரித் பால் சிங் கடந்த ஆண்டு பயங்கர ஆயுதங்கள், நவீன துப்பாக்கிகளுடன் போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்து போலீசாரை மிரட்டிய வழக்கில் குண்டாஸில் கைது செய்யப்பட்டு திப்ருகார் சிறையில் உள்ளார். பஞ்சாப் மாநிலம் கஹாத்தூர் ஷாஹிப் லோக்சபா தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார். இதில் அம்ரித் பால் சிங் 3,68,560 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள ஹமீர்பூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெற்றி பெற்றார். அவரை பாஜக தொண்டர்கள் தோளில் தூக்கி வெற்றியை கொண்டாடினர்.
திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் 5 லட்சம் ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். பாஜகவின் நயினார் நாகேந்திரன் 3,36,000 ஓட்டுகளுடன் இரண்டாவது இடத்தையும், அதிமுகவின் ஜான்சி ராணி 89,000 ஓட்டுகளுடன் மூன்றாவது இடத்தையும், நம் தமிழரின் சத்யா 87,000 ஓட்டுகளுடன் நான்காவது இடத்தையும் பிடித்தனர். கடந்த லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 49,000 ஓட்டுகளை பெற்றிருந்த நிலையில் இந்த முறை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. 2019 லோக்சபா தேர்தலில் 3,37,000 ஓட்டுகளை பெற்ற அதிமுக இந்த முறை குறைவான வாக்குகளை பெற்று இருப்பது கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி. தேர்தலின் போது அல்லும் பகலும் பணியாற்றிய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன். லோக்சபா தேர்தல் முடிவுகள் அதிமுகவை சோர்வடைய செய்யாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி 40க்கு 40 தொகுதிகளை வாரி சுருட்டியது. வெற்றி களிப்பில் உள்ள திமுக மற்றும் கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி கூறுவதற்காக சென்னைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். லோக்சபா தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி தலை வணங்கி ஏற்கிறது. மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து உழைக்கும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கூறினார். லோக்சபா தேர்தலுடன் ஆந்திரா சட்டசபைக்கும் சேர்த்து ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. மொத்தம் 175 தொகுதிகள் உள்ளன. மெஜாரிட்டிக்கு 88 தேவை. முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு 13 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் 144 தொகுதிகளில் போட்டியிட்டு 130 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. வரும் 9ஆம் தேதி தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்கிறார். ஆந்திராவில் உள்ள 175 சட்டசபை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் தலைமையிலான என்டிஏ கூட்டணி 160 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. இதனால் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களின் தலைமை மக்களின் கனவுகளை நிறைவேற்றி வளர்ச்சியை நல்கட்டும் என தொலைபேசியில் சந்திரபாபுவுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். ஆந்திராவில் சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது. சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வராகிறார். சந்திரபாபு குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்தார். ஓட்டு இயந்திரம் மற்றும் வேறு விஷயங்கள் தொடர்பான எந்த புகாரும் அரசியல் கட்சியினரிடமிருந்து இதுவரை வரவில்லை. தேர்தல் முடிவுகளை முழுமையாக வெளியிட நேரமாகும். ஓட்டு மையத்திலிருந்து நேரடியாக தகவல் வெளியிடப்படும். தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் அனைத்தும் பதிவு செய்யப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் 6ஆம் தேதி வரை உள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். லோக்சபா தேர்தலில் மக்களின் தீர்ப்பு மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த வெற்றி. இந்த தேர்தல் என்பது மக்களுக்கும் மோடிக்கும் இடையே நடந்த போர். இம்முறை பாஜக பெரும்பான்மையை இழந்துள்ளது. இது அவர்களின் அரசியல் தார்மீக தோல்வி என்றார். பல கட்சிகளை உடைத்த மோடியின் மன உறுதியை இந்திய மக்கள் உடைத்துவிட்டனர். லோக்சபா தேர்தலில் கிடைத்த வெற்றி இந்திய மக்களுக்கான வெற்றி. பிரதமர் மோடியால் இந்தியா கூட்டணியை உடைக்க முடியாது. மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்ட பிரதமர் மோடி உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என மம்தா வலியுறுத்தினார். தேர்தலில் தோல்வி அடைந்ததை அடுத்து ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை கவர்னர் அப்துல் நசீமுக்கு அனுப்பினார். நெல்லையில் திமுக வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் 2,87,455 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். பாஜக வேட்பாளர் நயினார் 1.69 லட்சம் ஓட்டுகள் பெற்றார். 91,005 ஓட்டுகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் ராபர்ட் வெற்றி பெற்றார். மதுரையில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேசன் 4,27,459 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை 2,08,552 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். மதுரை மக்கள் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வரவேண்டும் என்கிற உறுதியான அரசியல் வெளிப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி. கடந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சேவைக்கு கிடைத்த வெற்றி. மதுரையின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என மதுரை சிபிஎம் வேட்பாளர் வெங்கடேசன் தெரிவித்தார். இந்த வெற்றி மதுரை மக்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற உறுதியான அரசியல் வெளிப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி. கடந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சேவைக்கு கிடைத்த வெற்றி. மதுரையின் குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும், ஒரு புதிய இந்தியா ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணையை
ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக சென்னை முதன்மை அமர்வு கோர்ட் உத்தரவிட்டது. சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். விழுப்புரம், சிதம்பரம் 2 தொகுதிகளிலும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தமிழகத்தில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கி உள்ளனர். மாநில கட்சி என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளனர். அவர்களுக்கு நன்றி என கூறினார். முன்பு பலரும் ஆருடம் சொன்னார்கள், வேறெங்காவது போகட்டும் என்று அறிவுரை சொன்னார்கள். நான் சொன்னேன், இது எனது தாய்மடி, இந்த தொகுதியில்தான் நான் நிற்பேன். மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. முடிவு எதுவாக இருந்தாலும் நான் மறுபடியும் எனது சொந்த தொகுதியில், எனது தாய்மடியாக கருதுகிற சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று உறுதியாக இருந்தேன். அந்த நம்பிக்கையோடு களம் இறங்கினேன். இன்றைக்கு 12 சுற்றுகளிலேயே 60,000 வாக்குகளுக்கு மேலான வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிற வாய்ப்பை மக்கள் அளித்திருக்கிறார்கள். இன்னும் 11 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது. ஆகவே இத்தகைய ஒரு வெற்றியை வழங்கிய மக்களுக்கு, விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்திற்கு வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பு 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே திமுக, அதிமுகவுக்கு அடுத்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணமித்திருக்கிறது. இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மக்கள் விருப்பம் போல் செயல்படுவேன்.